அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையே அக்கினி மூண்டது 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 அங்கி வந்தது என் இதயம் தியானம் செய்கையே அக்கினி மூண்டது அனல் கொண்டது 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 என் இதயம் தியானம் செய்கையே அக்கினி மூண்டது அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையே அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையே அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கை தீர்க்கதரிசி எலியா செபித்த போது அன்று ஆவியா அக்கினியா இறங்கி வந்தார் தீர்க்கதரிசி எலியா செபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினி இறங்கி வந்தார் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்களும் மகிழ்ந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியா இறங்கி வந்தார் தீர்க்கதரிசி எலியா அன்று ஆவியா அக்கினியா இறங்கி வந்தார் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார் சொல்லுங்க கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி அக்கினி
தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியா இறங்கி வந்தார். சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியா இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா போது அன்று அக்கினியா இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா அன்று அக்கினியா இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று அக்கினியா இறங்கி வந்தார். சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம், தெய்வம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். பார்ப்பரித்து ஜனங்கள் மனம் கர்த்தரே தெய்வம். திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்குச்சு. ஆமென். இந்த அக்கினி எதுக்கு அடையாளம்னா ஜெபத்துக்கு பதிலுடைய அடையாளம். ஜெபத்துக்கு பதில் வருவதின் அடையாளம் தான் எது அப்படின்னா அக்கினி. நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு அடையாளம் தான் எதுன்னா அக்கினி. ஆமென். நம்ம ஜெபத்துக்கு பதில், நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்போம் இல்லையா? காலைல சொல்லிட்டு போனோம் 3 காரியத்துக்காக எங்க போகணும்? ஆலயத்துக்கு. எதுக்கு போகணும்? 3 காரியத்துக்கு ஆலயத்துக்கு போகணும் இல்லையா? அதுல ஒண்ணு என்ன? நம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆசீர்வாதம், நம் நீண்ட ஜெபம், நம் ஜெபத்துக்கு பதில் பெறுவதற்காக எங்க போகணும்? ஆலயத்துக்கு போகணும். ஆமென். அப்ப ஜெபத்துக்கு பதில் தான் அக்கினி என்பது. ஜெபத்துக்கு பதில், ஜெபத்துக்கு பதில். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 18:24வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே, அக்கினியினால் உத்தரவு அருளும். அப்போ அந்த அக்கினி எதுக்கு அடையாளம்? ஜெபத்துக்கு பதில் வருவதற்கான அடையாளம். ஆமென். இன்னும் சொல்ல போனா நம்ம நினைக்கிறதை செய்வதற்கான அடையாளம். அக்கினி எதுக்கு அடையாளம்? நம்ம நினைக்கிறத செய்வதற்கு ஆண்டவர் செய்யறார். நம்ம நினைக்கிறத ஆண்டவர் செய்யறார். நம்ம கேட்கறத அல்ல, நம்ம நினைக்கிறதை ஆண்டவர் செய்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் அக்கினி.
ஆமே. அப்ப நம்ம கேட்கறத மட்டும் இல்ல, நம்ம நினைக்கிறத கூட ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? செய்ய விரும்புகிறார். ஆமே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு நீதிமொழியில நம்ம வாசிக்கிறோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அது விருப்பம், இது நினைவு, அது ஜெபம். ஒவ்வொன்றும் வெவ்வேறு, ஒவ்வொன்றும் வெவ்வேறு காரியங்கள். ஜெபம் வேற, விருப்பம் வேற, நினைவுகள் வேற. இங்க சொல்றது என்னன்னா, எலியா நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? அந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன வரணும்? ஒரு மனம் திரும்புதல் வரணும், ஒரு மனமாற்றம் வரணும் அப்படின்னு. அந்த நாட்டுல இருக்கும்போது பாகால் தீர்க்கதரிசி, அதாவது இன்னைக்கு சொன்னா குறிகாரன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சொல்றவங்க யார்? இன்னைக்கு மாநிலம் சொன்னா குறி சொல்றவங்க, குறி சொல்றவங்க. குறி சொல்றவங்கள கொஞ்சம் கூட்டம் என்ன பண்ணிட்டு போனாங்க? தேடி போனாங்க. கொஞ்சம் கூட்டம் தேடி போனாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. ஆத்துல ஒரு காலு, அவங்க ஆண்டவர் பக்கமும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, குறி கேட்கறது போற மாதிரி அப்படி இருப்பாங்க இல்லையா? இதுக்கு என்ன பேருனா, அது அனலும் இல்லை குளிரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்ப இருந்துச்சுன்னா, எலியாவின் காலகட்டத்துல இருந்துச்சு. யாருடைய காலகட்டத்துல? எலியாவின் காலகட்டத்துல இருந்துச்சு. அப்போ ஏசபேல் என்ற ஒரு ஆகாபுடைய மனைவி ஏசபேல், அவர் பொல்லாத ஆவி. அது ஒரு பொல்லாத ஆவி, அது ஒரு பொல்லாத ஆவி. அந்த ஏசபேலை கண்டு எலியா என்ன செஞ்சிட்டாரு? அப்படியே என்ன ஆளை விட்டுட்டாரு. என்ன என்ன அவ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, ஆளு ஓடினாரு பாருங்க. 40 நாள் ஓடியே போயிட்டார். 40 நாள் ஓடியே போயிட்டார். 40 நாள் ஆளே நான் போயிட்டு வேணாம், நான் செத்தே போயிட்டு விட்டுருங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கான்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி எலிசா, அவர் யாரு? 2 மடங்கு வல்லமை பெற்றவர். யாரை விட? எலியாவை விட 2 மடங்கு வல்லமை பெற்றவர் யாருன்னா எலிசா இல்லையா? அவர் கிட்ட போக முடியல. எது கிட்ட? ஏசபேல் கிட்ட. இதை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆண்டவர் எழுப்பினார். யாருன்னா யெகூ. இந்த ஏசபேல் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எழுப்பின ஒரே ஒரு ஆள் யாருன்னாக்க யெகூ. அவனுக்கு மேல கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை வச்சு அவனுக்கு ஒரே ஒரு வேலை தான். என்னது? இந்த ஆகாப் குடும்பத்தை கருவறுத்தரணும், அவ்வளவுதான். இந்த ஆகாப் குடும்பத்துல ஒரு ஆள் யாரு? ஏசபேல். அந்த ஏசபேல் குடும்பத்தை என்ன ஆகிக்கணும்? இந்த ஏசபேல் குடும்பத்தை, அந்த எலியா, அந்த ஆகாபுடைய குடும்பத்தை என்ன ஆக்கிடணும்? கருவருக்கு. இது ஒண்ணுதான் அவர் கொடுத்த வேலையை. இது முடிச்சுட்டாரு, அவர் ஊழியம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆமே. அப்ப ஜெபிக்கிறது மட்டும் என்ன பண்ணிக்கணும்? நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த ஆவி, என்ன ஆவி, என்ன கிரியை செய்யுது, இங்க கிரியை நடக்கணும், என்ன ஆவி இருக்குது, என்ன ஆவி இங்க இருக்குது அப்படின்னு இல்லையா? என்ன ஆவி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எலியாவாலே முடியல, யார மேற்கொள்ள? அந்த ஏசபேலை மேற்கொள்ள எலியாவாலே முடியல. அந்த எலியா பிடிச்சு வச்சிருக்கிறான். எவ்வளவு பேரை? 450 பேரை பிடிச்சு வச்சிருக்கிறான். எதுக்கு? தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு. யாரு? ஏசபேல் 450 பேரை பிடிச்சு வச்சிருக்கிறான். எதுக்கு? ஆண்டவர் சொல்றதுக்கு இல்ல, அவ சொல்றதுக்கு 450 பேரை பிடிச்சு வச்சிருக்கிறான். இதை எலியாவுக்கு பார்த்தோன்னே பயங்கரமான வெறி. அதான் ஜெபிக்கிறார் அப்படின்னா, இந்த அக்கினி இறங்கினாதான் யார் தெய்வம் யார செய்ய முடியும்? நீங்க நிரூபிக்கணும் அப்படின்ற விருப்பம் யாருக்கு? எலியாவுக்கு. என்ன விருப்பம்? அக்கினியினால பதில் கொடுக்கிற தேவனே தேவன். அப்ப அக்கினி எதுக்கு அடையாளம்? ஜெபத்துக்கு வர பதிலுக்கான அடையாளம் தான் அக்கினி. ஆமே. ஜெபத்தினுடைய பதிலுக்கு அடையாளம் தான் எது? அக்கினி. அந்த அக்கினியில அதான் அந்த 24 வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:24. இப்ப வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடு. இப்ப எலியா சொல்லிட்டாரு, 450 பாகால் தீர்க்கதரிசி. இவர் ஒரே ஒரு ஆளு. 2 பேர் 2 பக்கம் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் எவ்வளவு பேரு? 450 பேரு. ஒரு பக்கம் எவ்வளவு பேரு? ஒரே ஒத்த மனுஷன். 2 பேரும் நிக்கிறாங்க. எலியா யாரு? கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஆளு எலியா. மறுபக்கம் யாரு? பாகால் ஏசபேலுடைய பதில சாப்பிடுறவன். 450 பேரு தீர்க்கதரிசி. இந்த பக்கம் 450, இவர் ஒரு ஆளு. ஜனங்கள பொதுவா நிக்கிறாங்க. எலியா பார்த்து ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, நீங்க சொல்றது தெய்வம்னா, பாகால் சொல்றது தெய்வம்னா, விறக வைக்கிறோம், ஒரு காளைய தெரிஞ்சுக்கிறோம், வெட்டி துண்டு துண்டை வச்சு அந்த காலை மேல, அந்த கரக மேல அடிக்கிறோம். நீ அடிக்கணும், நானும் அடிக்கணும், சரியா? நெருப்பு பத்த வைக்க கூடாது. நெருப்பு என்ன செய்யக்கூடாது? பத்த வைக்க கூடாது. நீ பாகால சொல்லி கூப்பிடு. நெருப்பு போடாமலே அக்கினி இறங்கி இந்த காளைய பச்சிச்சுன்னா அதுதான் தெய்வம். இல்ல, நான் ஆண்டவனுக்கு கூப்பிடுறேன், அக்கினி இறங்கி இந்த பலிபடத்தை பச்சிச்சுன்னா இவர் தான் தெய்வம் அப்படின்னு சொன்னவனே ஜனங்கள் எல்லாம் சரியான ஒரு போட்டிட்டாங்க. 2 பக்கம் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் எத்தனை பேரு? 450. ஒரு பக்கம் எத்தனை பேரு? ஒரு ஆளு. இந்த 450 பேர் யாரு? பாகால் தீர்க்கதரிசினா குறி சொல்ற, மற்றபடி எல்லாம் எனிபடி. ஒரு ஆள் யாரு? ஆண்டவரை மட்டும் வணங்குறவன். 2 பேரும் நிக்கிறாங்க. எலியா சொல்லிட்டாரு,
வெறுப்பு போடக்கூடாது. நீ ஒரு காலையை தெரிஞ்சுக்கோ, நான் ஒரு காலையை தெரிஞ்சுக்கிறேன். 2 பேர் வெட்டி என்ன செய்யலாம்? நீ ஒரு பலிபீடம் அடுக்கு, கட்டையா அடுக்கு, நான் அடுக்கிறேன். நீயும் உன் தேவனை சொல்லி கூப்பிடு, நானும் என் தேவனை சொல்லி கூப்பிடுறேன். 2 பேரை சொல்லி நெருப்பு தீ வைக்காம எரிது பத்தியா? அந்த பதில் கொடுக்கிற தேவன் தான் யாரு? உண்மையான தெய்வம். அப்படி சொன்னோம்னே ஜனங்கள் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஜனங்கள் எல்லாரும் சரி அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப சொல்றாரு, நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? 450 பேர் இருக்கிறீங்க இல்லையா? முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒண்ணு. ஒரு காளியை அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வெட்டினாங்க, சந்தா துண்டிச்சாங்க, விறகு அடுக்குனாங்க. அடுக்கி வச்சுட்டு இப்ப கூப்பிடுறாங்க. 25 வசனத்தை படிப்பா, அழகா இருக்கு. இது ரொம்ப வேடிக்கையா பேச வேண்டிய விஷயம், நான் அப்படி பேச விரும்பல, பாத்துங்க. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். அங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் வரைக்கும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள். யாரு? 450 பேர் கூப்பிடுறாங்க. என்னன்னு கூப்பிடுறாங்க? பாகாலே வா, பாகாலே வா, பாகாலே வான்னு என்ன செய்யறான்? காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் கூப்பிடுறான். வாசிக்கலாம். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின குதித்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். இன்னும் சொல்லணும், மேல எல்லாம் அடிச்சு அப்படியே மேல ரத்தம் வடியுது. என்னென்னமோ சொல்லி பாக்குறான். வாசி வாசி வாசி. மத்தியான வேலையில இல்ல, அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்ந்து அதுக்கு முன்னாடி குதித்து ஆடினார்கள். மத்தியான வேலையில அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவன் தேவனாமே, அவன் தியானத்துல இருப்பான். அலுவலக வேலையா எங்காவது வேலைக்கு ஏதாவது போயிருப்பான், இல்ல எங்காவது பயணம் பண்ணி போயிருப்பான். அதை தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதா இருக்கிறது. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே என்னதான் இத எப்படி சொல்றதுன்னா, இந்த ரோட்ல பார்த்தா கம்மி மேல ஒரு ஆள் நடப்பாங்க பாத்தீங்களா? சாட்டில அடிச்சுவாங்க பாத்தீங்களா? மேல சாட்டில அடிச்சுவாங்களா? ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படி ரோடு நின்றுட்டு அப்படி கம்மி மேல புள்ளி நடக்க வச்சு அப்படி சாட்டில அடிச்சுவாங்க இல்லையா? அடிச்சு அப்படி அப்படி பண்ணுவான் பாத்தியா? என்ன வலியும், ரத்தமா வலியும் பாத்தியா? அந்த மாதிரி பண்ணி உட்காந்துக்கிறாங்களாம். எதுக்கு முன்னாடி? பாகாலுக்கு முன்னாடி. எதுக்கு? இப்படியாவது பண்ணா மறு உத்தரவு கிடைக்குமா அப்படின்னு என்ன பண்றான்? தங்களை அடிச்சு உடம்பெல்லாம் காயப்படுத்தி என்ன வடிது போ, அப்படியே ரத்தமா வடிதான். அந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வாசிப்பா. உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்தினாலும் என்ன பண்ணாங்களாம்? ஈட்டினாலும் கத்தின்ற என்ன செய்யறாங்களாம்? கீரிக்கிறாங்களாம். மேல மேல என்ன செய்யறாங்களாம்? ரத்தம் அப்படி கத்தியில கீறாங்க. என்ன வரும்? கையில நான் சொல்ற கையில வேகமா சொன்னாலே என்ன வந்துருது? ரத்தம் வந்து. அவன் எதுல கீறானா? ஈட்டியில கீறானா, பட்டயத்துல கீறானா. அப்படி கீறி தங்க மேல என்ன வடியுது? எல்லாம் ரத்தமா வடியுது. எவ்வளவு பேரு? 450 பேரு. ஆனா இன்னும் என்ன வரல? பதில் வரல. இன்னும் என்ன வரல? பதில் வரல. இப்ப வாசி. மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தம் என்ன செய்யல? பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பதான் அவர் பாக்குறாரு, நீங்க யாருகிட்ட போய் வணங்கிட்டு இருக்கிறீங்க? நீ யார்கிட்ட போயிட்டு நீ யாருகிட்ட வணங்குறேன்றது யாருக்கு தெரியணும்? உனக்கு தெரியணும். நீ யார்கிட்ட வணங்குற? காலையிலிருந்து மத்தியானம் மட்டும் கூப்பிடுறான், கத்தறான், கூப்பாடு போடுறான், ஆடுறான், ஈட்டில கிழிக்கிறான், கத்தியில கிழிக்கிறான், ரத்தத்தை வடிய விடுறான். ஆனா என்ன செய்ய ஆள் இல்ல. அவன் ஜெபத்துக்கு, அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆள் இல்ல. எலியா என்ன விரும்புறாரு? இவங்களதான் என்ன செஞ்சு விரும்புற?
இதுதான் நீ வணங்கி இதுதான் எனக்கு பதில் கொடுக்கும், இதுதான் என்ன ஆசீர்வதிக்கும், இதான் என்ன மேன்மைப்படுத்தும், இதான் உயர்த்த என்ன பண்றீங்க நீங்க நினைக்கிறீங்களே, நீங்களே என்ன பண்ணுங்க உங்க ஜெபத்துக்கு எப்படி பதில் நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். எது வரைக்கும்? சாயங்காலம் வரைக்கும். இப்ப அவங்களுக்கு கொடுக்க நேரம் ஆகி போச்சு, முடிஞ்சிச்சு. இப்ப எலியா கூப்பிடுறார். அடுத்த வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி இப்ப சொல்றாரு, அவங்க சான்ஸ் முடிஞ்சு போச்சு இல்லையா, இப்ப அடுத்து யார் சான்ஸ்? ஏன் சான்ஸ் இல்லையா, எல்லாம் அங்க வாங்க, எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு உடனே ஆட அவர் பாடல, அவர் குதிக்கல, அவர் கூப்பாட போடல, அவர் ரத்தத்தை வடிவிடல, ஒண்ணுமே செய்யல. அவர் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? உடைந்து போன பலிபீடங்களை செப்பனிட்டார். வாசிக்கிற அடுத்த வசனம். கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. என்ன விரும்புற ஆண்டவர் தெரியுமா? உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணுமா? உன்னை சரி பண்ண வேண்டிய இடத்துல சரி பண்ணு. உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கணும்னா உன்னை சரி பண்ண வேண்டிய இடத்துல என்ன பண்ணு? உன்னை சரி பண்ண வேண்டிய இடத்துல உன்னை சரிப்படுத்து. இன்னைக்கு என்ன கிடக்கு? பலிபீடம் உடைஞ்சு கிடக்கு. பலிபீடம் என்பது என்ன? அர்ப்பணிப்பின் அடையாளம். பலிபீடம் என்பது அர்ப்பணிப்பின் அடையாளம். பலி என்பது தியாகத்தின் அடையாளம். இன்னைக்கு ரெண்டு உடைஞ்சு கிடக்குது. என்ன உடைஞ்சு கிடக்கு? உன் அர்ப்பணிப்பும் உடைஞ்சு போச்சு, உன் தியாகமும் உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு பலிபீடம் எப்படி இருக்கு? உடைக்கப்பட்ட பலிபீடங்களை அவன் செப்பனிட்டு அப்படின்றார் இல்லையா? பலிக்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன அர்த்தம்? என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய அர்ப்பணிப்பின் அடையாளம் பலி. ரெண்டாவது என்ன அடையாளம்? தியாகத்தின் சாக்ரிஃபைஸ். அதுக்கு ஆங்கில வார்த்தை, அது சாக்ரிஃபைஸ், தியாகத்தின் அடையாளம். இன்னைக்கு சபையில எது உடைஞ்சு கிடக்குன்னா அர்ப்பணிப்பும் உடைஞ்சு கிடக்கு, தியாகமும் உடைஞ்சு கிடக்கு. இன்னைக்கு என்ன அர்ப்பணிப்போட இன்னைக்கு நம்ம வாழ்றோம்? என்ன டெடிகேஷனோட இன்னைக்கு நம்ம வாழ்றோம்? உன்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? நான் இப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருக்கணும்னு உன்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? என்ன 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 கோட்பாடோடு நீ எப்படி வாழணும்னு வாழ்ற? எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்றியா? இல்ல நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படிதான் வாழ்வேன், அதான் அர்ப்பணிப்பு. நான் இப்படிதான் வாழ்வேன். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இப்ப மனவ மனைவிக்கு சொன்னாரு, உன் பையனை என்ன பண்ணக்கூடாது? நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது இல்லையா? ரெண்டாவது என்ன? மதுபானம் பண்ணக்கூடாது. இது ரெண்டு யாருக்கு சொன்னாரு? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல மனோவ மனைவிக்கு சொல்றார். என்ன சொல்றார்? நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, நீ திராட்சை ரசம். இது எங்க பேசுற ஞாபகம் இருக்கா? சரியா? அங்க பேச ஞாபகம் இருக்கா? உன் பிள்ளை எப்படி வளர்க்கணும்? உன் பிள்ளை சரியா வளரணும்னா நீ எப்படி இருக்கணும்? நீ தியாகம் பண்ணணும். நீ என்ன சொன்னும்? நீ அர்ப்பணிப்போடு இருக்கணும். அதே தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னாரு, உனக்கு அடிக்கடி வருகிற பலவீனத்துக்காக தண்ணி மாத்திரம் இல்ல, திராட்சை ரசத்தையும் கூட்டிக்கொள் என்றார் இல்லையா? உனக்கு அடிக்கடி வருகிற பலவீனத்துக்காக நீ தண்ணி மாத்திரம் குடிக்காம எதை கூட்டிக்கோ? திராட்சை ரசத்தையும் குடிப்பா அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் மனோவ மனைவிக்கு என்ன சொல்றாரு? நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாதுன்றார். நீ திராட்சை ரசம் என்ன அர்த்தம்? அவன் குடிக்கிறான், நீ குடிக்காத. அவன் செய்யறான், நீ செய்யாத. அவன் பண்றான், நீ பண்ணாத. அவன் போறான், நீ போகாத. அவன் பேசுறான், நீ பேசாத. அவன் பாக்குறான், நீ பார்க்காத. உன் டெடிகேஷன் என்ன? உன் அர்ப்பணிப்பு என்ன? இன்னைக்கு உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன் அர்ப்பணிப்பு என்ன? நீ யாரு? நான் இப்படிதான் இருப்பேன்ற என்ன அர்ப்பணிப்போடு இன்னைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற? உனக்கு என்ன அர்ப்பணிப்பு? இப்ப மனோவ மனைவி கேட்டா சொல்லுவா, என்ன சொல்லுவா? நான் திராட்சை ரசம் குடிக்க மாட்டேன். இது யாருடைய அர்ப்பணிப்பு? மனோவா மனைவியுடைய அர்ப்பணிப்பு. அவள் பேர் எழுதப்படல, அவருடைய பெயர் எழுதப்படல. பேர் எழுதப்படாதவளுக்கு என்ன இருக்கு? ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. இருக்கா? பேரே எழுதப்படாத ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கு? ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கு? ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கு? ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா? புரியுதாங்க நான் சொல்றது? பேர் எழுதப்படாததுக்கு என்ன இருக்கு? ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா? ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கு? ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன அர்ப்பணிப்பு? நீ என்ன அர்ப்பணிப்போட இன்னைக்கு நீ வாழ்ற? எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நீ உனக்கு இருக்கு? நீ எதை நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு எதுல தீர்மானமா இருக்கிற? இதை நான் பண்ணவே மாட்டேன்னு எதுல தீர்மானமா இருக்கிற? என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன், நான் இப்படிதான் இருப்பேன். இப்ப என்ன சொல்றார்? அர்ப்பணிப்பு. பலிபீடம் என்ன செஞ்சு போச்சு? உடைஞ்சு போச்சு. பலிபீடம் உடைஞ்சா பதில் வராது.
உடைஞ்ச பலிபீடத்தை பலி செலுத்த முடியாது. அப்ப எலியா பாக்குறான், என் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா நான் செய்ய வேண்டியது என்ன? இந்த உடைஞ்சு போன பலிபீடத்தை நீங்க என்ன செய்யணும்? சரி பண்ணணும். அந்த பலிபீடம் எதுக்கு அடையாளம்? 2 அடையாளம். ஒண்ணு என்ன? அர்ப்பணிப்பின் அடையாளம். அர்ப்பணிப்பின் அடையாளம். ஆண்டவர் இயேசுக்கு அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிப்பு? அவர் தலையில சவரன் கத்தி படாது. அவர் தலையில நசரேய விரதம். நசரேய அந்த நசரேய விரதம் என்ன அர்த்தம் தெரியுமா? திராட்சை ரசம் குடிக்கவே, இன்னைக்கு பாட சொன்னா ஜூஸ் குடிக்கவே கூடாது. என்ன குடிக்க கூடாது? ஜூஸ் குடிக்க கூடாது. 2வது என்ன? முடி வெட்டக்கூடாது. அவனை பார்த்தாவே தெரியணும் இவன் யாரு. ஓ, இவன் நசரேய விரதம் உள்ளவன். இவன் நசரேய விரதம் உள்ளவன். அந்த நசரேய விரதம் என்ன செய்ய மாட்டான் தெரியுமா? சொந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் செத்த மட்டும்தான் அவன் போயிட்டு 7 நாள் சர்ச்சுல வரக்கூடாது. யாரு? நசரேய விரதம் உள்ளவன். அந்த பார்த்தாலே தெரியும். எப்படி தெரியும்? அவன் முடி வெட்ட மாட்டாங்க. அவன் முடி வெட்ட மாட்டான். அவன் தலைமையில் என்ன படக்கூடாது? சவரன் கத்தி படக்கூடாது. அவன் தான் நசரேயன். 2வது என்ன? திராட்சை ரசம் குடிக்க மாட்டான். ஒயின் இல்ல, மதுபானம் அது இல்ல. எது? திராட்சை ரசம் ஜூஸ் அவன் என்ன செய்ய மாட்டான்? குடிக்க மாட்டான். இது 2 அவன் செய்ய மாட்டான். அந்த நசரேய விரதம் உள்ளவன் ஒரு டெத் அப்படின்னா எங்க நடந்தாலும் போக மாட்டான். எங்க நடந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். எந்த இடத்துக்கு போவான் தெரியுமா? அவன் ரத்த சம்பந்தமான ஒண்ணு அவன் அப்பா, இல்ல அவன் அம்மா, இல்ல அந்த குடும்பத்தை சார்ந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் யாராவது மறிச்சா போவான். ஆனா போயிட்டு அவன் எங்க வந்துடக்கூடாது? சர்ச்சைக்கு வரக்கூடாது. அவன் வந்து துணி துவைச்சு குளிச்சுட்டு அவன் என்ன செய்யணும்? 7 நாள் உள்ள வரக்கூடாது. யாரு? யாரு? நசரேய விரதம். இதுதான் அவனுடைய அர்ப்பணிப்பு. இது அவனுடைய அர்ப்பணிப்பு. எங்க வேணாலும் போக முடியாது, எங்க வேணாலும் வர முடியாது, எப்பவும் எது வேணாலும் செய்ய முடியாது. அவன் நினைக்கிற ஒரே வல்ல சொன்னா அவன் நினைக்கிறபடி அவன் வாழ முடியாது. யாரு? நசரே. அது அர்ப்பணிப்பு உள்ளவன் எப்படி இருக்க மாட்டான்? அவனே விரும்பினா கூட அவன் நினைக்கிற மாதிரி அவன் வாழ முடியாது, வாழக்கூடாது. அவன் விரும்புற மாதிரி அவன் வாழக்கூடாது. இதான் அர்ப்பணிப்பு. இன்னைக்கு யார் விரும்புற மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்றோம்? இன்னைக்கு நம்ம வாழ்றோமே யாருடைய விருப்பத்தின்படி வாழ்றோம்? நம்ம விரும்புற மாதிரி வாழ்றோமா? ஆண்டவர் விரும்புற மாதிரி வாழ்றோமா? இன்னைக்கு விருப்பம் என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி? அர்ப்பணிப்பு இருக்கா? அர்ப்பணிப்பு இன்னைக்கு இருக்கா? பலிபீடம் உடைஞ்சு போச்சு இல்ல? பலிபீடம் உடனைக்கிறோம். நம்முடைய எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம். நான் சொல்றேன், சாதாரண தூங்கி எழுறதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்காங்க. தூங்கி எழுறதுக்கு நான் இவன் நேரம் தான் படுக்கணும், இவன் நேரம் தான் எந்திரிக்கணும், அது ஒரு அர்ப்பணிப்பு இருக்கா? நான் இவ்வளவுதான் சாப்பிடணும், இன்னைக்கு தான் சாப்பிடணும், இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கா? நான் இப்படிதான் உடுத்தணும், இப்படி உடுத்தக்கூடாது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கா? நான் இப்படிதான் பேசணும், இப்படி பேசக்கூடாது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கா? நான் இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கா? இன்னைக்கு அர்ப்பணிப்பு நமக்கு என்னவே கிடையாது. சம்மதமா இல்ல. அர்ப்பணிப்புக்கு நமக்கு என்னவே கிடையாது. சம்மதம் போயிடுச்சு இல்ல. என்ன அர்ப்பணிப்பு? எனக்கு பதில் சொல்ல வேணாம், நீ யோசிச்சுட்டு போயேன். உனக்கு என்ன அர்ப்பணிப்பு? இப்ப மனோவா மனைவி கிட்ட சொல்லுவா, என்ன சொல்லுவா? நான் திராட்சை ரசம் குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்டேன்? நான் நசரேய விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? சிம்சன் கிட்ட சொல்லுவான், நான் முடி வெட்ட மாட்டேன். ஏன்? நான் நசரேய விரதம் இருக்கிறேன்னு சொல்லுவான் இல்லையா? ஆமாவா? என்னைக்கு அந்த அர்ப்பணிப்பு உடைஞ்சோ அன்னைக்கு ஆண்டவர் அவனோட வெளியே போயிட்டாரு. அர்ப்பணிப்பு என்னைக்கு உடையுமோ அன்னைக்கு ஆண்டவரை வரமாட்டாரு. ஆண்டவர் எப்படி பதில் கொடுப்பாரு? உன் அர்ப்பணிப்பு, உன் டெடிகேஷன் என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு என்ன செய்ய மாட்டான்? சிம்சோனு தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன் விபச்சாரம் பண்ணும்போது கூட ஆண்டவர் விலகல அவனை விட்டு. ஆனா என்னைக்கு அவன் தலைக்கு மேல சவரன் கத்தி பட்டு அந்த முடிய விலகிச்சோ, அந்த முடி விலகச்சு பத்தியா? முடி விலகல, கத்தர் விலகிட்டான். ஏன் தெரியுமா? அவன் முடிவுதான் அவனுடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சு, அவன் டெடிகேஷன் அங்கதான் இருந்துச்சு. என்னைக்கு அவன் அர்ப்பணிப்பு உடைஞ்சிச்சோ அன்னைக்கு ஆண்டவன் வெளியே போயிட்டான். இன்னைக்கு அர்ப்பணிப்பு உடைஞ்சு கிடக்கு, அர்ப்பணிப்பு உடைஞ்சு கிடக்கு. நீங்க எத்தனை பேர் எத்தனை அர்ப்பணிப்புல வாழ்றோம்? உன் அர்ப்பணிப்பு என்ன? உன்னுடைய டெடிகேஷன் என்ன? என்ன அர்ப்பணிப்போட நீங்க ஜீவிக்கிறோம்? நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உனக்குன்னு ஒரு கொள்கை வகுத்து நான் இப்படிதான் இருக்கணும் என்று என்ன அர்ப்பணிப்போடு நீங்க நம்ம வாழ்றோம்? ரெண்டாவது பலிபடுத்த சொன்னார். என்ன தியாகம்னா? என்ன தியாகம்? இன்னைக்கு எதை தியாகம் பண்ணி இருக்கிறோம்? என்ன தியாகத்தோடு நம்ம வாழ்றோம்? தியாகம் என்ன அர்த்தம்? தியாகம் என்ன அர்த்தம்? எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம இழக்கிறது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம இழக்கிறது. காலைல சொல்லும்போது சொன்ன ஆண்டவர் யாருக்கு கொடுப்பாரு?
ஆண்டவர் யாருக்கு கொடுப்பாரு? கொடுக்கிறவனுக்கு கொடுப்பார் இல்லையா? கொடுக்கிறவனுக்கு நம்ம கர்த்தர் கொடுக்க ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு என்ன? காணிக்கை. மற்றொன்னு என்ன? தசமபாகம். இது ரெண்டு தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறது. இத கொடுத்தா கர்த்தர் என்ன செய்வாரு? இது தியாகம் அல்ல. நான் கொடுக்கிறேன், கர்த்தருக்கு என்ன செய்ய போறாரு? அவர் எனக்கு திரும்பி கொடுக்க போறார். எப்படி கொடுப்பார்? நான் கொடுத்த அளவே கொடுப்பாரா? அமிக்கி குலுக்கி மடியில சரிந்து ஒரு மடி நன்றா அளந்து கொடுப்பார்ல. அப்ப நான் கொடுக்கறது எதுக்கு? நான் கொடுக்கறத விட ஆண்டவன் என்ன கொடுக்க போறாரு? அதிகமா கொடுக்க போற, அதனால நான் கொடுக்கிறேன் இல்லையா? இது தியாகம் அல்ல. தியாகம் என்ன அர்த்தம்? எந்த எதிர்பார்ப்பையுமே இல்லாம நம்ம இழப்பு நஷ்டம் அடையணும் ஆயத்தப்படுற மத்தியா, அதான் தியாகம். ஆண்டவர் நீ பண்ண தியாகம் என்ன? ஆண்டவருக்காக நீ பண்ண தியாகம் என்ன? அவ எது உடைஞ்சு கிடக்க சபையில? அர்ப்பணிப்பும் உடைஞ்சு போச்சு, தியாகமும் உடைஞ்சு போச்சு இல்லையா? நான் சொல்ல ஒரு நேரம் சாப்பாடு தியாகம் பண்ண முடியுதா நம்மளால? ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு நேரம் சாப்பாட தியாகம் பண்ணி உட்காந்து ஜெபிக்க முடியுமா? வாரத்துல 3 நாள் சாப்பாட தியாகம் பண்ணி ஜெபிக்க முடியுமா? ஒரு நாள் தூக்கத்தை தியாகம் பண்ணி ஜெபிக்க முடியுமா? முடியல. ஏன் முடியல? தியாகம் போயிடுச்சு இல்ல. நீ என்ன வரக்கூடாது? உடம்பு வலிக்க கூடாது, கை வலிக்க கூடாது, தொண்டை வலிக்க கூடாது, வயிறு வலிக்க கூடாது, ஒண்ணுமே வலிக்க கூடாது. ஆசோதம் கோரிய பிடிச்சு கொட்டணும் இல்லையா? ஆசோதம் மட்டும் ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? கோரிய பிரிச்சு என்ன செய்யணும்? அப்படியே கொட்டணும் இல்லையா? ஒரு நாளும் கொட்டாது. மந்திரத்துல ஒரு நாள் மாங்காய் காய்க்காது. எளிய பாக்குறான், என் ஜபத்துக்கு பதில் வரணுமா? நான் நினைக்காத கதை செஞ்சு முடிக்கணுமா? என்ன செய்யணும்? நான் 450 பாகால் தீர்க்க மனம் திரும்பணும். இந்த ஜனகம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதுக்கு நான் செய்ய வேண்டிய என்ன? நான் முதல்ல அர்ப்பணிக்கணும். என்ன சொல்றாரு? நான் தியாகம் பண்ணணும். அப்ப என் அர்ப்பணிப்பும் என் தியாகமும் சரியா இல்லைன்னா ஜனனுடைய மனம் திரும்புதல் சரியா இருக்காது. அர்ப்பணிப்பும் தியாகமும் சரியா இல்லைன்னா நம்ம ஜபம் பயனற்ற ஜபம். அவனு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடுறானா? எங்க பாகால் தீர்க்க என்ன செய்யறான்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடுறான்ல, கத்தனான்ல, கூப்பிட போட்டான்ல, மேல ரத்தத்தை குடிச்சு ரத்தம் அடிக்கிற அளவுக்கு அவனும் கூப்பிட்டு கத்தம் போட்டான்ல. நம்ம மேல ரத்தம் வர்ற அளவுக்கு சோமனான்ல, ரத்தமே வடிகிற அளவுக்கு சோமனா. அந்த ஜபம் என்ன ஜபம்? ஒரு பயனற்ற ஜபம் இல்ல. ஆனா நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்? பயனுள்ள ஜபமா இருக்கணும்ல. அப்ப எப்ப பயனுள்ள ஜபமா மாறும்? அதான் எளிய பாக்குறா. சும்மா கத்துறதுனால ஒண்ணு நடக்காதுப்பா. சும்மா கத்துறதுனால ஒண்ணு நடக்காது. ஆண்டவரே அது பண்ணுங்க, ஆண்டவர் இதை பண்ணுங்க, சும்மா சொல்றதுனால நடக்காது. செல்றதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய என்ன இருக்கு தெரியுமா? உடைந்த பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு. அப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கத்தோடு பணியை செய்ய வேண்டியது என்ன? முதல்ல தன்னை சரிப்படுத்து. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஜெபிக்கிறவன் நம்மளை சரிப்படுத்து. என்ன சரிப்படுத்து? உன் தியாகத்தை சரிப்படுத்து. நீக்கி உன் அர்ப்பணிப்பணிக்கு சரிப்படுத்து. அர்ப்பணிப்பும் தியாகமும் சரியா வராம உன் ஜெபத்துக்கு பதில் சரியா வராது. அர்ப்பணிப்பும் தியாகமும் சரியா இல்லைன்னா ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. அவ்வளவுதான். அப்ப எளியா பாக்குறா, என்னது? நான் கூப்பிட்ட உடனே கத்த என்ன கொடுக்கணும்? எனக்கு பதில் கொடுக்கணும். எப்ப நடக்கும்? அவனை மாதிரி நானும் கூப்பிட்டா நடக்காது. அவன் செய்யாத ஒண்ண நான் செய்யணும். என்ன செய்யணும்? என்ன நானே சரி பண்ணணும். என்ன நானே சரி பண்ணணும். என்ன சரி பண்ணணும்? பலிபீடம் எப்படி கிடக்கு? உடைஞ்சு கிடக்கு. பலிபீடம் ஒன்னு அர்ப்பணிப்பு உடைஞ்சு கிடக்கு, மற்றொன்று தியாகம் உடைஞ்சு கிடக்கு. இன்னைக்கு சபை தியாகம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு சபை தியாகம் எல்லாம் போயிடுச்சு. சரியா? இந்த பைபிள் கையில வரத்துக்கு எத்தனை பேர் உயிர் போயிருக்குன்னு தெரியுமா உனக்கு? இந்த பைபிள் இன்னைக்கு கையில அப்படி தூக்கி போடுவோம், விளையாடுவோம், அப்படி குடும்பம் இல்ல. இந்த பைபிள் கையில கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தியாகம் தெரியுமா? எவ்வளவு பேருடைய தியாகம் தெரியுமா? புதிய ஏற்பாடு இருக்கு இல்லையா? அந்த புதிய ஏற்பாடு வச்சிருப்பீங்க இல்லையா? இந்த புதிய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு யார் தெரியுமா? இந்த புதிய ஏற்பாடு கையில கிடைக்க என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஜெர்மனி தேசத்திலிருந்து வந்த சீகன்பால். யாரு? ஜெர்மனி தேசத்திலிருந்து வந்த சீகன்பால் இந்த பக்கம் நல்ல ஒரு டக்குனு மறந்து அந்த ஊர்ல வந்து கடற்கரை உட்கார்ந்து தமிழ எழுதி மணல்ல எழுதி பழகி இந்த புதிய ஏற்பாடு தமிழ டிரான்ஸ்பர் பண்ணாரு. சீகன்பால் தரகம்பாடி. என்ன பாடி? தரகம்பாடி. அந்த தரகம்பாடியில ஆத்து மணல்ல உட்கார்ந்து ஜெர்மனி தேசத்தில் இருக்கிற சீகன்பால் ஜெர்மனி தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து, தமிழ்நாடு எங்க தரகம்பாடிக்கு வந்து மணல்ல உட்கார்ந்து காங்காச்சாவை கற்றுக்கொண்டு இந்த பைபிளை இந்த புதிய ஏற்பாட தமிழ மொழிபெயர்த்தா. அவர் மொழிபெயர்த்த முதல் மொழிபெயர்ப்பு சீகன்பாலுடைய மொழிபெயர்ப்பு.
இன்னைக்கு நமக்கு என்ன கிடையாது? எந்தோ தேசத்துல, ஜெர்மனி தேசம் எங்க, இந்தியா எங்க, இந்தியாவுல தமிழ்நாடு எங்க, தமிழ்நாடு தரகம்பாடி எங்க, அங்க வந்து உட்கார்ந்து இன்னைக்கு இந்த பைபிள் நமக்கு சாதாரணமா இருக்குது இல்லையா? பைபிள் இன்னைக்கு நமக்கு சாதாரணமா இருக்குது. சபை வர்றதுக்கு எத்தனை பேர் உயிர் போயிருக்குன்னு தெரியுமா? ஏதோ காசு சபையை கட்டல, இந்த சபையில கூடி ஆராதிக்கிறமே, இந்த சபையை ஆரம்பிக்க எத்தனை பேர் உயிர் போயிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் ரத்த சிந்திருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு தெரியாது. இந்த பைபிளை மொழிபெயர்க்கும் போது இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற அந்த தேவ மனுஷனுடைய அவர் வில்லியம் கேரி அப்படின்னு நினைக்கிறேன், வில்லியம் கேரி, அவர் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாரு. அவன் அவன் மனைவி கிளாடி, 2 பசங்க அவரை உயிரோட தீ வச்சு எரிச்சாங்க. தெரியுமா உனக்கு? இந்த பைபிள் நம்ம சாதாரணமா இருக்கு இன்னைக்கு இல்லையா? இந்த பைபிளை தூக்கத்துக்கு நம்ம சிரமமா இருக்கு. இந்த பைபிளை நமக்கு இன்னைக்கு தூக்க சிரமமா, உயிரோட தீ வச்சு எரிச்சாங்க. கிளாடி அப்படியே பைத்தியம் ஆயிட்டாங்க. ஏன்? தான் கண்ணுக்கு முன்னாடி தான் புருஷனை உயிரோட எரிச்சாங்க, உயிரோட எரிச்சாங்க. அதெல்லாம் அதுக்கு பிறகு வந்ததுதான் இந்த வேதாகமம் எல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன போயிடுச்சு? இன்னைக்கு நம்ம என்ன போயிடுச்சு? அந்த தியாகம் எல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. ஒரு நேரம் உபவாசம் ஜெபிக்கணும்னால முடிய மாட்டிருக்கு. ஒரு நேரம் வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க நமக்கு என்னால முடிய மாட்டிருக்குது இல்லையா? நம்ம ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே அதை பண்ண, ஆண்டவரே என்னும். அவர் சொல்றாரு, ஜெபிக்கதை நிறுத்திட்டு முதல்ல உன்னை சரிப்படுத்துப்போம். ஜெபிக்கதை நிறுத்திட்டு முதல்ல உன்னை சரிப்படுத்து. அவனும் கூப்பிடுறான், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு உட்காந்துக்கிறான், நீயும் கூப்பிடுற. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அவன் தன்னை சரி பண்ணாம கூப்பிடுறான். ஆனா எலி என்ன பண்ணல? உன்னை பண்ண நான் கூப்பிட விரும்பல. நான் இப்ப ஜெபிச்சேன்னா என்ன வரணும்? பதில் வரக்கூடிய ஜெபத்துக்கு தான் நான் என்னவே செய்வேன். ஜெபத்திலேயே ஏறெடுப்பேன் இல்லையா? பதில் வர ஜெபத்துக்கு எதுக்கு நம்ம ஜெபிக்கணும்? வராத பதிலுக்கு எதுக்கு நம்ம ஜெபிக்கணும்ன்ற? ஜெபிச்சா என்ன கொடுக்க போல? பதில் கொடுக்க. அதுக்கு எதுக்கு ஜெபிக்கணும்? பதில் கொடுக்க முடியாத ஜெபத்தை எதுக்கு ஜெபிக்கிறேன்னு கேட்கிறேன். அப்ப எலியாவுடைய கான்செப்ட் என்ன? நான் மூச்சு விட்டா கூட பரலோகம் என்ன செய்யணும்? அசையணும். நான் ஜெபிச்சா பதில் வரணும். நான் சொன்னா பரலோகம் கேட்கணும். நான் சொன்னா ஆண்டவர் கேட்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் ஜெபத்தை இருக்கேன். அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? அவர் சொல்றாரு, உன்னை தியாகத்தை சரிப்படுத்து, உன் தியாகத்தை சரிப்படுத்து, உன்னை அர்ப்பணிப்ப சரிப்படுத்து இல்லையா? உன் அர்ப்பணிப்ப சரிப்படுத்து, உன் தியாகத்தை சரிப்படுத்து. அர்ப்பணிப்பும் தியாகமும் எனக்கு சரியாயிடுச்சுன்னா நீ ஜெபிச்சா பதில் கிடைக்கும். அர்ப்பணிப்பும் தியாகமும் சரியா இல்லாம நீ 1000 ஜெபம் பண்ணாலும் சரி, அர்ப்பணிப்பும் இல்ல தியாகமும் இல்ல, ஆனா ஜெபம் பண்ற, ஜெபம் பண்ண யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஜெபம் என்ன ஜெபம்? பயனற்ற ஜெபம். அந்த ஜெபம் என்ன ஜெபம்? பிரயோஜனமான ஜெபம். நீ என்ன அர்ப்பணிப்பு? நீ என்ன டெடிகேஷனோட வாழ்றோம்? ஒரு ஆணோட பிள்ளை நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பார்ப்பேன், இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் நிற்பேன், இப்படிதான் உடுத்துவேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் திங்க் பண்ணுவேன், இப்படி எழுவேன், இப்படி போவேன், இப்படி வருவேன். என்ன டெடிகேஷன்? என்ன அர்ப்பணிப்போட இன்னைக்கு வாழ்றோம்? ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம் என்ன பிரயோஜனம்? பாகலனுக்கு அவனும் கூப்பிடுறான், நம்மளும் கூப்பிடுறோம். என்ன வித்தியாசம்? எலியா நினைக்கிறோம், நான் மூச்சு விட்டா கூட என்ன கொடுக்கணும்? பரலோகம். அவன் கூப்பிட்டா என்ன வரல? அக்னி வரல. நான் கூப்பிட்டா என்ன வரணும்? அக்னி வரணும். வந்தாதான் கூப்பிடுவேன். அப்படி வர்ற அளவுக்கு நான் செயல்படுவேன். என்ன செயல்படுறேன்? பலிபிட உடைஞ்சு கிடக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்? உடைந்து போன பலிபிடத்தை சரி பண்ணி வாசிப்பா வாசி. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, எல்லாம் வாங்க என்கிட்ட. அவன் கிட்டே வந்தார்கள். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் சரிப்படுத்தி, எதை சரிப்படுத்து? பலிபீடத்தை சரிப்படுத்து. பலிபீடத்துக்கு அடையாளம், தியாகத்துக்கு அடையாளம், அர்ப்பணிப்புக்கு அடையாளம். உன் அர்ப்பணிப்பு சரியா இருக்கணும், 2வது தியாகம் சரியா இருக்கணும். அர்ப்பணிப்பும் தியாகமும் சரியா இருந்துச்சுன்னா நீ மூச்சு விட்டா கூட பரலோகம் கேட்கும். அர்ப்பணிப்பும் தியாகமும் சரியா இருந்தா நீ அசைஞ்சா கூட பரலோகம் அசையும். ஆனா அர்ப்பணிப்பும் தியாகமும் இல்லாம நீ எவ்வளவு ஜெபமானாலும் அது பயனற்ற ஜெபம். வாசிப்பா வாசி வாசி முடிக்கிறேன். வாசி. என்று சொல்லி குமாரருக்கான 12 நாமத்தை இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து கட்டி, இப்ப என்னென்னவோ பண்ணிட்டு வரா இல்லையா? அதெல்லாம் வேணா பேச நேரம் இல்ல. 37வது வசனம் வாங்க. 37வது வசனத்துக்கு வாங்க. கர்த்தாவே, இப்ப ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? அந்த பலிபீடத்தை சரி பண்ணிட்டார். பலிபீடத்தை எல்லாம் அவ பலிபீடத்தை சரி பண்ணி எதை சரி பண்ணாரு?
அர்ப்பணிப்பை சரி பண்ணாரு, தியாகத்தை சரி பண்ணிட்டார். இத ரெண்டையும் சரி பண்ணிட்டு இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வாசி வைப்போம். கர்த்தாவே நீ தேவனாக கர்த்தர் என்றும் இந்த ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, அக்கினி எதுக்கு அடையாளம்? 24 சொன்னாரு, அக்கினியால் பதில் கொடுக்கிற தேவனே, அக்கினியால் பதில் கொடுக்கிற தேவனே. அப்ப அக்கினி எதுக்கு அடையாளம்? என் ஜெபத்துக்கு பதிலுக்கு அடையாளம். என் ஜெபத்துக்கு எப்ப பதில் வருது? என் ஜெபத்துக்கு எப்ப பதில் வருது? என்ன சரிப்படுத்தணும்? என்ன சரிப்படுத்தணும்? என்ன சரிப்படுத்த? எனக்குள்ள தியாகத்தை சரிப்படுத்தணும், அர்ப்பணிப்பை சரிப்படுத்தணும். அர்ப்பணிப்பு சரியா, இதை செய்ய மாட்டேன்னா உயிர் போற வரைக்கும் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா அர்ப்பணிப்பு பண்ண ஒவ்வொரு செய்தி முடியல அர்ப்பணிக்கிறோம். என்னன்னு, ஆண்டவரே இது தவறா, இனிமே என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், அதான் அர்ப்பணிப்பு. ஒரு செய்தியை கேட்டவனே செய்தி முடியல என்ன செய்யறோம்? நம்ம அர்ப்பணிக்கிறோம். என்ன அர்ப்பணிக்கிறோம்? ஓ, ஆலயத்துக்கு போறது போகாத பணம் இவ்வளவு ஆஸ்வாதம் போதா, அப்ப என்ன செய்யறேன்? ஆண்டவரே இனிமே என்ன செய்வேன், நான் தவறாம ஆலயத்துக்கு போயிடும்பா. அப்ப சொல்ற பத்தியா, சாகர வரைக்கும் இது மாறக்கூடாது. இத செய்யறேன்னு சொல்லிட்டேன்னா அது என்ன செய்யவே கூடாது, மாறவே கூடாது. அதான் அர்ப்பணிப்பு. இப்படி பண்ணமான சொன்னா சாகர வரைக்கும் மாறவே கூடாது, அதான் அர்ப்பணிப்பு. இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பு உடைஞ்சு போச்சுன்னு கர்த்தர் சொல்றார். நீ அர்ப்பணிச்ச, உன் அர்ப்பணிப்பு உடைஞ்சு போச்சுன்னு கர்த்தர் தீர்க்கமா சொல்றார். உன் அர்ப்பணிப்பு உடைஞ்சு போச்சுன்னு கர்த்தர் தீர்க்கமா சொல்றார். அர்ப்பணிப்பு உடைஞ்சு போயிடுச்சு, ஆனா நீ என்ன செய்யற? நீ ஜெபிக்கிற, உன் ஜெபத்தினால பதில் கொடுக்க முடியாது. அர்ப்பணிப்பு உடைக்கப்பட்டுடுச்சு, அர்ப்பணிப்பு உடைஞ்சிடுச்சு, அர்ப்பணிப்பு போயிடுச்சு, ஆனா நீ என்ன செய்யற? ஜெபம் பண்ற, உன் ஜெபத்தை என்ன கொடுக்க முடியாது, பதில் கொடுக்க முடியாதுன்னு கர்த்தர் தீர்க்கமா சொல்றாருங்க, தீர்க்கமா சொல்றார். எலியா பார்த்தா 2க்கு பதில் சரி பண்ணா, தியாகத்தை சரி பண்ணா, அர்ப்பணிப்பை சரி பண்ணா. இப்ப கூப்பிடா, கர்த்தாவே என்னை கேட்டறணும்னு சொன்னாரு, என்னை கேட்டறணும்னு சொன்னாரு. அதை கேட்டறன்னு சொல்லி முடித்த அடுத்த செகண்ட் வாசிப்பாங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து, அப்பொழுது எப்பொழுது என்னை கேட்டேன், ஜெபத்தை கேட்டறணும்னு சொல்லி ஜெபித்த அப்பொழுது அக்கினி, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்கான தண்ணியும் நக்கி போட்டதுன்னு சொல்லிட்டான். டோட்டலா என்ன? ஏன்? அக்கினியால் பதில் கொடுக்கிற தேவனே தேவன். அப்ப அக்கினி எதுக்கு அடையாளம்? ஜெபத்துக்குரிய பதிலுக்கு அடையாளம். ஜெபத்துக்கு பதில் எப்ப வரும் தெரியுமா? நம்ம அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் சரி பண்ணா பதில் கிடைக்கும். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுமா? கர்த்தர் யாருக்கோ தீர்க்கமா சொல்றா, உன் அர்ப்பணிப்பு உடைஞ்சு போச்சுன்னு சொல்றா. கர்த்தர் யாருக்கோ தீர்க்கமா சொல்றாரு, உன் அர்ப்பணிப்பு உடைஞ்சு போச்சுன்னு சொல்றா. இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பை சரி பண்ணிட்டோன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னா, உன் அர்ப்பணிப்பு இன்னைக்கு புதுப்பிச்சுட்டேன்னு சொன்னா, நீ ஜெபிச்சா உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நீ நினைக்கிறதையெல்லாம் கர்த்தவனுக்கு நிறைவேற்றுவா. நீ நினைக்கிறதையே கர்த்தவனுக்கு நிறைவேற்றி முடிப்பா. நீ என்ன நினைக்கிறையோ அதையே கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பா. அதை நிறைவேற்றி முடிக்கணும்னா இன்னைக்கு அர்ப்பணிப்பு சரியா வரட்டும், உன் தியாகம் சரியா வரட்டும். இது ரெண்டையும் எனக்கு அர்ப்பணி. பரிசுத்த பிதாவே, இந்த வேலையில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல எங்களை அர்ப்பணித்து போயினால், என் அர்ப்பணி போனதுதான் என் ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு தாமதமானால், என் ஜெபத்துக்கு பதிலை தடுக்குமானால், இன்னைக்கு மீண்டுமாக ஆண்டவரே எங்கள் அர்ப்பணிப்பை புதுப்பிக்க விரும்புகிறோம். எலியா பலிபட புதுப்பிச்சதை போல எங்கள் அர்ப்பணிப்பை புதுப்பிக்க விரும்புகிற ஆண்டவரே, எங்க தியாகத்தை புதுப்பிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே, எங்க அர்ப்பணிப்பை நிலைச்சு நிற்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து நாங்க நினைக்கிறதையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு செஞ்சு முடிச்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று, உங்க நாமத்தை தேவன் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நோக்கி நாங்க பார்த்து ஜெபிக்கிறோம். நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் நினைவுகள், எங்க ஏக்கங்கள், எங்கள் வாஞ்சைகள், எங்கள் விருப்பங்கள் எல்லாம் என் தேவனாக கர்த்தர் நீங்க நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்க நினைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கர்த்தர் அர்ப்பணிக்கிற தேவன் காத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தை மையப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.